ராகுல் காந்தி இன்னைக்கு மணிப்பூரில் இருக்கார். ராகுல் காந்தி ஆல்ரெடி மணிப்பூர் போயிருந்தார் எலெக்ஷனுக்கு முன்னாடியே. மணிப்பூர் இஷ்யூ ஆன பிறகே ராகுல் காந்தி அவரோட பாரத் ஜோடோ யாத்திரையில் மணிப்பூர் மக்களை மீட் பண்ணி என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேசிட்டு தான் இருந்தார். இப்போ ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். இந்த டைமில் தான் நான் கண்டிப்பாக மணிப்பூர் மக்களை போய் பார்த்துட்டு அங்கே எப்படி இருக்காங்க, சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு பேசிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. ராகுல் காந்தி மணிப்பூரில் போகும்போது நம்ம பிரதமர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரஷ்யாவில் இருக்கார். அவருக்கு எங்கேயுமே போக டைம் இல்லை. நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, அவங்களெல்லாம் பார்க்க டைம் இல்லை. அவர் திடீர்னு ரஷ்யா கிளம்பி போயிட்டார். இப்போ மோடியை பற்றி என்ன வைரலாகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் மணிப்பூர் வயலன்ஸ்க்கு எதுவுமே சொல்லலை, அதே மாதிரி போய் பார்க்கல. அதுக்கப்புறம் ஆசாமில் ஃப்ளட்டு வந்தது, கர்நாடகா ஃப்ளட் இருந்தது, குஜராத்தில் ஃப்ளட் இருந்தது, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் இங்கெல்லாம் ஃப்ளட் இருந்தது. இவர் அங்கெல்லாம் போய் பார்க்காம நேராக ரஷ்யாவை கிளம்பி போயிட்டார். என்னதான் ரீசனாக இருந்தாலும் சொந்த மக்களை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமேட்டு இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் பண்ணிட்டு தான் வேற எங்கேயாவது போயிட்டு பிஸ்னஸ் டீல்லாம் பண்ணணும் இல்லையா? இப்போ ராகுல் காந்தியும் மோடியும் நடந்திருக்கிறது பார்த்தா யார் பிரதமர்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது. ராகா அவர் என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் நம்ம மக்களுக்குன்னு சொல்லிட்டு அவர் சைடு என்ன முடியுமோ அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம பிரதமர் அதுக்கு ஆப்போசிட்டே பண்ணுறாரு. நம்மளால என்ன முடியும், எங்கெல்லாம் போய் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு ஊராக போய் பார்த்துட்டு இருக்காரு. இந்தியாவில் இல்லை, வெளியே ஒரு இணையதளத்தில் இப்போ தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அசாம் போனார், அதே மாதிரி மணிப்பூர் போனாங்க. நம்ம பிரதமர் ஊர் சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, ராகுல் காந்தி இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் குஜராத்தில் கண்டிப்பாக உங்களை நெக்ஸ்ட் எலெக்ஷனில் நீங்கள் தோற்றுருவீங்கன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு. பிஜேபி அயோத்தியாவில் தோத்தது அவங்க எதிர்பாராத ஒரு விஷயம். அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டியிருக்காங்க, அதே மாதிரி ரோடு போட்டிருக்காங்க, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. இருந்தும் அயோத்தியாவில் அவர் தோத்துட்டார். ஸோ இதே மாதிரி குஜராத்லேயே நாங்கள் அடுத்த டைமில் நாங்கள் தான் இருப்போம், இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக தோற்றுருவீங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சவால் விட்டுருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.